அடுத்த வருஷம் நீங்கள் இந்த பிரிஞ்சிடுவீங்க, அவங்களுக்கு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நடந்தால் நாங்கள் அது எங்களுடைய வழி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றேன். அதை பற்றி யோசிக்க வேண்டியது என் குடும்பமும் இல்லை, அவள் குடும்பமும் இல்லை, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது முதல்ல ஒருத்தவங்களை பாசிட்டிவாக பார்க்கறதுக்கான விமர்சகர்களே இந்த உலகத்தில் இல்லை. ஸ்னேகன் அவர்கள் இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எப்படி ஒரு யூனிக் பர்சனாலிட்டியோ அப்படி தான் நானும். எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் செட் ஆக மாட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ரொம்ப மேக்ஸிமம் நான் தனியாகவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எங்களுக்கு ஈஸியாக வந்து செட் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து, உணவு பழக்கத்துலேருந்து, எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாமே, கேர் எடுத்துக்கிறது, செல்ஃபாக கேர் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து ஒத்து போகுது. ஸோ அதனால் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டவா? இல்லாத தருணத்தை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். நான் இல்லாத தருணம். ஸ்னேகன் இல்லைன்னா லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு கேட்டாங்க. அதுதான் ஓகே, அதுதான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், தனியாக இருந்திருப்பேன். சீரியஸா எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வேறு ஏதாவது ஒரு ட்ராக்ல லைஃப் கொண்டு போயிருப்பேன். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அப்படி பண்ணனா இவங்கள தான் பண்ணணுன்றதுல கிளியராக இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோவம் அவர்கிட்ட இருந்து பார்த்து நீங்கள் பயப்பட்டதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாருக்குமே இருக்கும்ல, இப்போ அடிக்கடி கோவப்பட்டிருக்காப்ல. சொல்லட்டுமா? என்னது இது? என்ன மக்கள் பார்த்து இல்லை, பொதுவாக வந்து என்னென்னா, நான் கோவப்பட்டது எனக்கே ஞாபகம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் 4-5 பேர் வந்திருப்பாங்க, இவங்களும் வந்திருப்பாங்க, ஒரு 6-7 பேர்த்திட்ட பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, எனக்கு நான் பட்ட கோபம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இயக்கத்துக்குள்ளே தன்னணும் இணைஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் என்ன செய்வேன், சரி ஓகே, இவங்களுக்கு அது சப்ஜெக்ட் தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், அதனாண்டி ஓடிப்பாங்க. திடீர்னு உள்ளே போது எதையாவது ஒன்று இல்லை அது என்ன விஷயம் வந்து நிலைநிறுத்த, அப்போ வந்து நான் சும்மா அப்படி பார்ப்பேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே என்னென்னா, எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கு காதலிக்க தொடங்கியிருந்தாலும் இது வரைக்கும் இந்த பயணம் வருமான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, கை கோர்க்கிற வரைக்குமே. ஆனால் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் அவளுக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் அவர் அது இல்லைன்னீங்கல்ல, இல்லை அந்த கோவம், ஆனால் உங்களுக்கு அது தெரியும்ல. ஃபர்ஸ்ட் அந்த கோவம் என்ன இருக்கு? இல்லை வேண்டாம் வேண்டான்றீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும் என்னது. இல்லை இந்த மாதிரி தான் இது. ஆக்சுவலி அவர் சொல்லிட்டாரு அந்த விஷயம் தான். என்னன்னா இவங்க கொஞ்சம் நல்ல நாலேஜ் பர்சன். இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பார்க்க வர கேர்ள்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள பிகினிங் ஸ்டேஜில், ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, அட்டென்ஷன் வந்து என் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் போவேன் வருவேன். எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவார், என்கிட்ட மட்டும்தான் அளவாக பேசுவார். ஏன்னா எங்களுக்கு பேசுகிறதுக்கு அவருக்கு ஈக்குவலாக எனக்கு பேச தெரியாது அப்போது 14-15 டைமில்.